கதையின் தலைப்பு லிஃப்ட். நடேசன் ரோட்டின் ஓரத்தில் தான் நடந்து கொண்டிருந்தார். ரோட்டின் ஓரம் எங்கும் குப்பை கூளங்கள் குவியல் குவியலாய் குவிந்திருந்தன. ரோட்டிலிருந்து ரொம்பவும் விலகி போக முடியாது. குப்பையில் தான் தடுமாற வேண்டும். குப்பையில்லா நகராக்க ஒத்துழைக்க வேண்டி வைத்திருந்த அரசின் போர்டு அருகிலேயே குப்பை குவியலாய் இருந்தது. எப்படி ஒத்துழைக்க வேண்டும் என அரசு விரும்புகிறது? குப்பையை கொட்டக்கூடாது என்கிறார்களா? கொட்டிய குப்பையை தினசரி அள்ளிச் சென்று இடத்தை சுத்தமாக்கினால் எப்படி இவ்வளவு குவியும்? செயலை விட விளம்பரம்தான் அரசாங்கத்திற்கு பிரதானமாய் இருக்கிறது. நல்ல நாடு. நொந்து கொண்டே நடந்தார் நடேசன். ஏதாவது ஆட்டோ வருகிறதா என்று பார்த்தார். கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை ஆட்டோ எதுவும் தென்படவில்லை. இன்னைக்கு எவனும் வரமாட்டான். எந்த கட்சி தலைவரையோ கைது செஞ்சிட்டாங்களாம். அதனால் நாடே கொந்தளிப்பாக இருக்கான். பஸ் ஆட்டோ என எதுவும் ஓடவில்லை. நாட்டுக்காக உழைக்கிற தியாகியாக இருப்பாரோ அந்த தலைவர். அதனால தான் நாடே கொந்தளிக்குதோ. 5 கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு போகணுன்றதை நினைக்கும் போதே நடேசனுக்கு மலைப்பாக இருந்தது. நேற்று மாலை தான் அவரோட பென்ஷன் அவருடைய வங்கி கணக்கில் வரவானது. பென்ஷன் ஏறின அடுத்த நாளே வங்கிக்கு சென்று மொத்த பணத்தையும் எடுத்து வந்து விடுவார் நடேசன். ஏடிஎம்மில் பணத்தை எடுக்கிறது, ஃபோனில் இருந்து பணத்தை அனுப்புறது, இதையெல்லாம் அவர் விரும்புகிறதே இல்லை. தெரியாத விஷயங்களில் மூக்கை நுழைக்க விரும்ப மாட்டார். வழக்கம் போல இந்த மாத பென்ஷனை எடுத்து வர காலையில் வீட்டிலிருந்து கிளம்பும்போது நாடு நல்லாத்தான் இருந்தது. பணம் எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது தான் பிரச்சனை ஆகிவிட்டது. இப்படி ஏதாவது சூழ்நிலை வரும் என்று யார்தான் எதிர்பார்க்க முடியும்? பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் திரும்ப போகிறோம். குடை எதுக்கு? அது வேற சுமை. குடை கூட எடுத்து வரவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. ரோட்டின் ஓரத்தில் மர நிழலில் ஒதுங்கி நின்றார். அவர் பணியில் இருக்கும் பொழுது பைக்கில் தான் பணிக்கு சென்று வருவார். பைக்கில் போகும்போதெல்லாம் யாராவது நடந்து சென்றால் பைக்கை நிறுத்தி அவர்களை ஏற்றி சென்று அவர்கள் சொல்லும் இடத்தில் இறக்கி விடுவார். அதில் ஒரு ஆத்ம திருப்தி. சக மனிதனுக்கு உதவ இது ஒரு சின்ன வாய்ப்பு என்பதாக கருதி தன் அன்றாட கடமையாக அதை செய்து வந்தார். ஒரு நாள் பேப்பரில் வந்த செய்தியை படித்த அவர் வீட்டு அம்மனி, ஏங்க செய்தியை படிச்சிங்களா? உங்களை மாதிரி இழிச்ச வாயா ஒருத்தன் ரோட்டில் போகும்போது யாரோ ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்தானான். லிஃப்ட் கேட்டு ஏறி போனவன் போகிற வழியில் பைக்காரனை ஊசியை போட்டு அவனை மயக்கம் போட வச்சுட்டு பைக்கை லவட்டிட்டு போயிட்டானான். களி முத்தி போச்சுன்றது சரிதானே என்று அங்கலாய்த்தவள், நீங்கள் பைக்கில் போகும்போது போனவா வந்தமான்னு வாங்க, இங்கே யாருக்கு லிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு போய் வம்பில் மாட்டிக்காதீங்க. உத்தரவை மீற முடியுமா? பணி ஓய்வுக்கு பின் ஒரு நாள் பைக்கிலிருந்து விழுந்து எழுந்ததுடன் பைக் ஓட்டுவதும் நின்றுவிட்டது. எதிர் திசையில் தவறாக வந்தவன் இடித்ததில் இவர் கீழே விழுந்து விட்டார். சிறு சிராய்ப்புகளுடன் தப்பினாலும் 40 வருட பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி விழுந்து விட்டது. இப்பொழுதெல்லாம் பஸ், ஆட்டோ தான் இவரது வாகனங்கள். இன்று எதிர்பாராத சூழ்நிலை. கொளுத்தும் வெயில். குடை கூட இல்லாமல் 5 கிலோமீட்டர் நடப்பது என்பது முடிகிற காரியமா? மலைத்து போய் நின்றிருந்தவரின் அருகில் ஆச்சரியமாய் ஒரு பெண் வாகாய் ஓட்டி வந்த தன் ஸ்கூட்டரை நிறுத்தினாள். தாத்தா, என்ன பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பஸ் ஆட்டோலாம் ஓடாதான். எங்கே போகணும்? வாங்க, நான் இறக்கி விடுறேன். மனதுக்குள் இறைவனுக்கும் அவளுக்கும் நன்றி கூறிக்கொண்டே அவளது வண்டியில் மெதுவாக ஏறி அமர்ந்தார். இத்தனை வருடங்களில் எத்தனை ஆயிரம் பேருக்கு நான் லிஃப்ட் கொடுத்துருப்பேன். கடவுள் கொடுக்கும் பரிசு தானோ இது? சமயத்தில் உதவி கிடைச்சிருச்சு. மனம் மகிழ்ந்தார். தாத்தா, நல்லா பிடிச்சிக்காங்க, பரிவுடன் கூறியவளை மனசுக்குள்ளேயே வாழ்த்தினார் நடேசன். வண்டியை லாவகமாக ஓட்டினாள். மேடு பள்ளங்களில் நிதானமாக ஓட்டும் அவளின் திறமையை பார்த்து, கெட்டிக்காரி தான், பொம்பளை பிள்ளைங்க நல்ல திறமையாகத்தான் இருக்குதுங்க. தனக்கும் இப்படி ஒரு மகளோ பேத்தியோ இல்லையே என்ற ஏக்கம் ஒரு கணம் அவர் மனதுள் தோன்றி மறைந்தது. என்னம்மா இங்கிட்டு வளைஞ்சு இந்த ரோட்டில் போகிற? நான் நேரல்ல போகணும். துணுக்குற்ற நடேசன் வண்டி வேறு பாதையில் திரும்புவதை பார்த்து பதட்டத்துடன் கேட்டார். இங்கனே இறக்கி விட்டுருமா, நான் நடந்து போய்க்கிறேன். தாத்தா, கவலைப்படாதீங்க. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடக்க முடியுமா உங்களால்? பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அவளை பார்த்து ஒரு பார்சலை வாங்கிட்டு உடனே போயிடலாம். அவள் கூறுவதை மறுக்க முடியவில்லை. இறக்கி விட்டாலும் 4 கிலோமீட்டர் நடக்கணுமே என்பதை நினைக்கவே மலைப்பாய் இருந்தது. வண்டி சென்று கொண்டிருந்தது. இவள் சொன்ன ஃப்ரெண்டு வீடு இன்னும் எவ்வளவு தூரமோ? மனதிற்குள்ளேயே மருகினார். சிறிது தூரத்தில் வண்டி நின்றது. அருகில் வீடு எதுவும் இல்லையே. என்னம்மா நிறுத்திட்ட? ஃப்ரெண்டு வீடு பக்கம்தானா? தாத்தா, இறங்குங்க. இறங்கினார். அவளும் வண்டியை நிறுத்தி இறங்கினாள். தன் கைப்பையை திறந்து உள்ளிருந்து ஒரு கத்தியை எடுத்தாள். என்னம்மா, எதுக்கு கத்தி? நடேசனின் குரலில் பதட்டம். தாத்தா, உங்களை பேங்க்கில் இருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்கேன்.
பையில் இருக்கும் பணத்தை எடுங்க உத்தரவாய் கத்தி ஆடியது. திகைத்து போன நடேசன் தன் கையில் இருந்த பையை இறுக பிடிக்க, விருட்டென்று அவள் அதை பிடித்து இழுத்து தன் வசம் ஆக்கிக்கொண்டு சட்டென்று வண்டியை கிளப்பிக் கொண்டு போய்விட்டாள். இத்துடன் கதையை முடிக்கலாம் தான். ஆனால் நடேசனின் அனுபவத்திற்கும் அவரின் வீட்டம்மணியின் அறிவின் சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? பையை பறிகொடுத்த நடேசன் சுதாரித்து கொண்டு வந்த வழியை தவிர்த்துவிட்டு குறுக்கே புகுந்து வீட்டை நோக்கி ஏறக்குறைய ஓடினார். எங்கே அந்த ஸ்கூட்டர்காரை திரும்பி வந்து விடுவாளோ என்ற படபடப்பு அவரின் ஓட்டமும் நடையில் தெரிந்தது. 4 மைல் நடக்கணுமே என்னும் ஆயாசம் இப்போது இல்லை. வீட்டிற்கு சென்று சேர வேண்டும் என்ற துடிப்பு மட்டும்தான் இருந்தது. அவருடைய கண்ணில் மீண்டும் மாட்டிவிடக்கூடாது என்ற பயம் கூட அவரிடம் இருந்தது. பதைபதைப்போடு வந்த கணவனை பார்த்த நடேசனின் மனைவி பதட்டத்துடன், என்னங்க ஆச்சு? பஸ் ஆட்டோ ஓடலைன்னு சொன்னாங்க, எப்படி வந்தீங்க? நடந்த கதையை சொன்ன நடேசன், பணம் எடுத்துக்கிட்டு வரும்போது கைப்பையில் வச்சுட்டு வராதிங்க, காலம் கெட்டு கிடக்குது. பேண்ட்டில் ரகசிய பாக்கெட் இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த டிக் பாக்கெட்டில் வச்சு அதில் வச்சு கொண்டு வாங்க பணத்தை, அப்போ தான் பத்திரமா இருக்கும். நீ சொன்ன மாதிரி பணத்தை டிக் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி பணம் தப்பிச்சுதுமா, இல்லைன்னா இந்த மொத்த பணமும் போயிருக்கும். அவர் சொல்லும் போதே பெரிதாக பெருமூச்சு விட்டார். கெடுவது செய்யின் விடுவது கர்மம். எந்த ஒரு செயல் நல்லதல்ல என்று தோன்றுகிறதோ அதை செய்யாது விட்டுவிட வேண்டும் என்னும் கொன்றை வேந்தனின் 20வது நீதியை நினைத்து பார்த்தார் நடேசன். இப்பெல்லாம் உயர கட்டிடங்களுக்கு போகும்போது கூட அவர் அங்குள்ள லிஃப்டை பயன்படுத்துவதே இல்லை.